Greetings to you all. Welcome to Class 4 English, Term 2nd, Unit 2, Supplementary Reading, Save Wisely. Dear children, today we are going to see this lesson in detail, Tamil and English explanation with a lot of images. இன்னைக்கு நாம இந்த lesson தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நிறைய pictures வச்சு பார்க்குறோம். You can listen carefully. Fine children? The name of the lesson says Save Wisely. சேமிப்ப ரொம்ப ஞானமா. Save wisely. Okay? Fine children. Every year, Kamali and her cousins would visit their grandparents in their native village for the car festival that lasted for 3 days. That every year, எல்லா வருஷமும் கமலியும் ஹர் கசின்ஸ், கமலிங்கிற ஒரு பொண்ணு, அப்புறம் கசின்ஸ்னால் என்னென்னாக்கா அப்பாவோட கூட பிறந்தவங்க, அம்மாவோட கூட பிறந்தவங்களோட பசங்க தான் கசின்ஸ். அது கேர்ள்னாலும் கசின் தான், பாய்னாலும் கசின் தான். கசின் பிரதர், கசின் சிஸ்டர் கிடையாது. ஓகே, சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, சித்தி பசங்க, மாமா பசங்க, ஆல் தீஸ் பீப்புள் கம் அண்டர் கசின்ஸ். அப்பாவோட அம்மாவோட கூட பிறந்தவங்களோட பசங்க தான் கசின்ஸ். ஸோ கமலியும் அவங்களோட கசின்ஸும் தே யூஸ் டு விசிட் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் இன் தேர் நேட்டிவ் வில்லேஜ். ஸோ இப்போ படிப்புக்காக ஆர் வேலைக்காக தூரம் போயிருப்பாங்க இல்லையா, ஸோ தே வாண்ட் டு விசிட் தேர் நேட்டிவ் வில்லேஜ். ஊருக்கு திருவிழா டைமில் போகிறாங்க. என்ன கார் ஃபெஸ்டிவல்னாக்கா தேரோட்டம், தேர் திருவிழான்னு சொல்கிறோம் இல்லையா, தட் ஒன்லி கார் ஃபெஸ்டிவல் தட் லாஸ்டட் ஃபார் 3 days. 3 days கார் ஃபெஸ்டிவல். த என்டையர் வில்லேஜ் வில் பி இன் அ ஃபெஸ்டிவ் மூட். ஸோ அந்த கார் ஃபெஸ்டிவல், இந்த தேர் ஓட்டம் ஆர் தேர் திருவிழாவுக்கு எல்லோரும் ஜேன்னு இருக்கும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நியூ ட்ரெஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ், நல்ல பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ், ஃபுட் மெட்டீரியல், இதே மாதிரி நல்ல ஜாலியாக இருக்கும். தூரத்தில் இருக்கவங்க வருவாங்க. Like that, it will be very interesting. Okay, the children were the most excited. ஆனால் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. பட் குட்டி பசங்களை கேட்க வேணுமா, அவங்களுக்கு படிக்க வேணாம், ஜாலியாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், தாத்தா பாட்டி, செல்லம் அண்ட் எல்லாம், ஆல் தி திங்ஸ் வில் பி தேர். நோ, ஸோ சில்ட்ரன் வர் த மோஸ்ட் எக்ஸைட்டட். பயங்கர சந்தோஷம். The family members and relatives would give the children money to buy sweets and toys. So, நம்ம தாத்தா பாட்டி, அப்புறம் சித்தப்பா, சித்தி, மாமா, பெரியம்மா, பெரியப்பா, all these people know, பசங்களை பார்க்கும்போது they used to gift them something. காசு கொடுப்பாங்க. ஏன்னா திருவிழா இருக்குது, அங்கே ஜாமெல்லாம் கிடைக்கும், ஸ்வீட்ஸ் இருக்குது, ப்ளே மெட்டீரியல், டாய்ஸ் இருக்குது, திருவிழா இல்லையா, for that. So, they out of love, பாசமாக, இது வழக்கம் எல்லார் வீட்லேயும். ஓகே, காசு கொடுப்பாங்க. ஓகே, வச்சுக்கதாங்கம்மே. இட் டிபெண்ட்ஸ். 10 ரூபாவாக இருக்கலாம், 100 rupees இருக்கலாம், 1000 rupees இருக்கலாம், எனி திங் மணி. ஓகே, எதுக்காக? ஓகே, பசங்க ஹாப்பியாக இருக்கட்டும். டு பை ஸ்வீட்ஸ் அண்ட் டாய்ஸ், விளையாட்டு ஜாமான் வாங்கலாம், ஆர் ஸ்வீட்ஸ் வாங்கலாம், ஆர் எனி திங் லைக் தட். த சில்ட்ரன் வுட் பை டாய்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் ஆர் பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ். இந்த சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க? டாய்ஸ் வாங்குவாங்க, சாக்லேட்ஸ் வாங்குவாங்க, அதை சாப்பிட்றதுக்கு, ஸ்வீட்ஸ் வாங்குவாங்க, பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ். அதாவது அவ்வளோ நாளும் இல்லாத ஜாமான்லாம் அங்கே இருக்கும் அப்போது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த என்டையர் இயர் இவ்வளோ ஒரு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது இல்லை. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன், ஊருக்கே ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ ஆல் த திங்ஸ் வில் பி தேர். தேரோட்டம், ராட்டினம், all other things will be there. So they will enjoy. They would spend all the money and never save the money at all. So what their children will do, they'll spend all the money. கையில் இருக்கிற காசு எல்லாம் ஸ்வீட்ஸ் அது இதுன்னு வாங்கி காலியாக்கிடுவாங்க. And never saved the money at all. Their grandfather felt that the children should learn to save and use their money wisely. அப்போ grandfather இருக்கிறாங்கல்ல, கிராண்ட் பேரண்ட், அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஐயோ, இந்த பசங்கள்லாம் மணியோட வேல்யூவே தெரியாமலே போயிடுது, அவன் எவ்வளோ காசு கொடுத்தாலும் செலவு பண்ணுறாங்க. ஸோ வாட் he thought? Their grandfather felt that the children should learn to save and use their money wisely. இவங்களுக்கு இந்த குழந்தை டைம்லேயே they should learn to use the money wisely. எல்லாம் கிடச்சி போச்சுன்னா காசெல்லாம் கறியாக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இஃப் யூ கோ டு கன்னியாகுமரினோ, அந்த பசங்க மணல் இருக்கு இல்லையா,
யூ கேன் see there Bay of Bengal, Indian Ocean and Arabian Sea. இதெல்லாம் சேர்ற இடத்துல இட் இஸ் நாட் லைக் ஒயிட் சாண்ட். சில இடத்துல ரெட் கலர் சாண்ட், சில இடத்துல பிளாக் சாண்ட், ஒயிட் சாண்ட், எல்லோ சாண்ட், இப்படி கலர் கலராக சாண்ட் இருக்கும். ஸோ அவங்க மண்ணை விற்று காசாக்குறாங்க. சரியா? புத்திசாலி பசங்க. நாம் என்ன பண்ணுறோம், காசு கொடுத்துட்டு மணல் வாங்கிட்டு வந்துடுறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ லைக் தேட் இந்த தாத்தாக்கு ஒரு ஃபீலிங்ஸ், அச்சோ இந்த பசங்க கையில் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதை யூஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்களே, ஒன்று கூட சேவ் பண்ணுற புத்தி இல்லையே அறிவில்லாத பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். we should teach them a lesson. So they never saved the money at all. The grandfather felt that the children should learn to save and use their money wisely. So this year he announced children should save the money they get over the course of a year and spend it purposefully. So இந்த வருஷம் ஃபுல்லும் உங்களுக்கு கிடைக்கிற காசு எடுத்து you have to save it purposefully, usefully. ஒரு கண்டிப்பாக நல்லபடியாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. The children were not at all excited by the announcement. இது கேட்ட உடனே பசங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை, ஒரு ஹாப்பியே இல்லை. அச்சோ நம்மளே வர்றதுக்கே ஜாலியாக இருக்க வந்திருக்கிறோம், இது என்ன திடீர்னு தாத்தா இப்படிலாம் சொல்கிறாங்க, சேவ் பண்ணு அது இதுன்னு பிடிக்கலையே அப்படின்னு. they were not at all happy. Rajan and Mala were the youngest of the kids. இங்கே ராஜனும் ஒரு பாய், மாலா they were the youngest of the kids. எல்லாருமே குழந்தைங்க, அதில் ராஜனும் மாலாவும் சின்ன பசங்க. they did not take the words of the grandfather seriously. இப்போ இந்த ராஜனும் மாலாவும் grandfather சொன்ன வார்த்தை கேட்கவே இல்லை. they spend their money on sweets and toys. அவங்க போய் எல்லா ஸ்வீட்ஸும் டாய்ஸும் எல்லா கலர் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி மணியை காலி பண்ணிட்டாங்க. the other siblings Jayan and Kaveri decided to enjoy the festival to the fullest. ஆனால் இன்னும் 2 பசங்க இருக்கிறாங்கல்ல, ஜெயன் அண்ட் காவேரி. இவங்க என்ன பண்ணாங்க, திருவிழாவையும் கொண்டாடினாங்க, எல்லாம் பார்த்தாங்க வச்சாங்க, everything they enjoyed. They bought every type of food available across the shops. Okay, அவங்க போய் எல்லாம் ஸ்வீட்ஸு அண்ட் அங்கங்கே வச்சுருக்க ஜாமெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. On the second day, Jayan got sick due to food poisoning. அங்கே வைக்கிற ஃபுட்டெல்லாம் எவ்வளோ க்ளீன், எவ்வளோ ஹைஜீனிக், எவ்வளோ அழகாக இருக்கும்னு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் எவ்வளோ குட்டுன்னு நம்மளுக்கு தெரியாது. சரியா? ஸோ வாட் ஹேப்பன்ட், ஜெயன் காட் சிக். அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, வயிற்றில் ஏதோ சம்திங் ஆச்சு டியூ டு ஃபுட் பாய்சனிங். ஏதோ அவனுக்கு அந்த ஃபுட்டு அவனுக்கு உடம்புக்கு ஒத்துக்கலை, சரியாகலை. ஸோ ஹி டிசைட் டு ஸ்பெண்ட் த மணி ஓன்லி ஆன் டாய்ஸ். அவன் என்ன பண்ணால், ஓகே இனிமேல் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ தாட் ஆஃப் ஸ்பெண்டிங் த மணி ஓன்லி ஆன் டாய்ஸ். இனிமேல் விளையாட்டு பொம்மைகள் மட்டும் வாங்கிக்கலாம், நோ நீட் டு ஈட் எனி திங் பிகாஸ் தே ஆர் நாட் ஹைஜீனிக், க்ளீன் கிடையாது. The eldest of the kids were Kamali and Senthil. ஸோ ஆனால் இவங்கள இன்னொரு செட் இருக்கிறாங்க, கமலி அண்ட் செந்தில். மேபி பெரிய பசங்களாக இருக்கும், இல்லை மாமா பசங்க. பெரிய பசங்க கமலியும் செந்திலும் இருக்கிறாங்க. They were determined to save the money and use it purposefully. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே தாத்தா சொல்கிறது நல்லதுக்கு தான் இருக்கும், எல்லா வாட்டியும் காசை காலியாக்கிடுறோம், ஸோ திஸ் டைம் we should not waste it fully அப்படின்னு they thought of saving the money. பர்பஸாக கரெக்டான யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தே கண்ட்ரோல்ட் their desires and saved every rupee they got. ஸோ அந்த வருஷம் ஃபுல்லும் தேர் கண்ட்ரோலிங் த டிசைர். ஆசைக்கு வரும், ஆசை வரும், ஆனால் கண்ட்ரோல் அப்படின்னு ஓகே அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. தேவையில்லாமல் எந்த விஷயத்துக்கும் பணம் செலவு பண்ணவே இல்லை. யாரெல்லாம், கமலியன் செந்தில். By the end of the festival, they managed to save around 300 rupees. Okay, கிட்டத்தட்ட 300 ரூபாய் சேவ் பண்ணிட்டாங்க. கொஞ்சமாக லைக் 10 rupees, 15 rupees, 2 rupees, 3 rupees எல்லாம் கிடைக்கிறது காசெல்லாம் வச்சு 300 rupees they saved. Grandfather was so happy to see their effort. சரி பரவாயில்ல, நம்ம வார்த்தைக்கும் மதிப்பு கொடுத்து நாம் சொல்கிறதையும் மதித்து அவங்க they have saved 300 rupees. Grandfather was so happy to see their effort. Senthil, when he went home, took his father to the nearest post office. செந்தில் என்ன பண்ணுறான், அப்பா எனக்கு கொஞ்சம் கையில் காசு இருக்குது, கையில் வச்ச காலி ஆகிடும், கம் வில் கோ டு நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் போகலாம்ப்பா, கம்பா அப்படின்னு போயிட்டு
and opened a savings account. அங்கே போய் ஒரு savings account open பண்ணிட்டாங்க. He saved all the pocket money and found new ways to save money, like he started walking instead of taking the bus. சரி, இப்போ காசோட மதிப்பு வந்தப்புறமா, காசோட ருசி தெரிஞ்சப்புறமா, காசோட வேல்யூ தெரிஞ்சப்புறமா, he want to save more and more money. காசு சேவ் பண்ணுறதுல தான் பயங்கர டேஸ்ட், பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸோ வாட் he did? He started walking instead of taking bus. சரி, பஸ்ஸில் போனால் 10 ரூபாய் ஆகும், சரி வேணாம், அப்போது வாக் பண்ணு, அப்போ அந்த 10 ரூபாய் லாபம் தானே, லைக் தட். ஓகே, இஃப் யூ ஈட் வடை 5 rupees ஆகும், வேணாம் வடை, ஸோ அந்த 5 rupees லாபம் தானே. ஸோ ஆல் these things he started to cut short all the expenses. Understand? He saved all the pocket money and he started to save money. இன்னும் எப்படியெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. He kept his stationery safely so that he did not have to keep buying them. பென், பென்சில், ரப்பர், ஸ்கேல், எவ்ரிதிங் நார்மலாக பாதி வரும்போதே தூக்கி போட்டுட்டு அப்பா நியூ பென்சில் அப்படின்னு வாங்குற பையன் இப்போது சேஃபாக ஸ்டேஷ்னரினாக்கா இந்த பென்சில்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஆல் த திங்ஸ் ஹீ இஸ் கீப்பிங் இட் வெரி வெரி சேஃப்லி. தூக்கி போடுற வேலையே இல்லை. He reused his old books to save money. He is reusing, for example, last year's book, old book இருக்கிற இல்லையா, அதை only யூஸ் பண்ண பேஜை மட்டும் கிழிச்சிட்டு he started to use his old books for maybe test note or something rough note like that. And புது புக் வாங்கணுன்னாக்கா ஓல்டு புக்கு வேறு எதாவது பசங்க சீனியர் பாய்ஸ் கிட்ட போயிட்டு ஓகே ப்ளீஸ் கிவ் யுவர் ஓல்டு புக், ஐ வில் கிவ் யூ லிட்டில் மணி லைக் தட், கொஞ்சம் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சம் மணி கொஞ்சம் கொடுத்து வாங்குறது. இந்த மாதிரியெல்லாம் he is trying to save his money. Soon, his father made him understand that saving is done after using the money for basic needs. அப்புறம் அப்பான்னு சொல்கிறாங்க, செல்லமே நீ ஓவராக என்ன பண்ணுற, செந்தில் செல்லமே நீ ஓவராக கஞ்சும் பிடிக்கிற, இந்த மாதிரி நடந்து போகிறது, ஓல்டு புக் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லைம்மா, நீ யூஸ் பண்ணிவிட்டு தனக்கு போக, அதுக்காக ஓவராக செலவு பண்ண வேணாம், மைசர் மாதிரி கொஞ்சமெல்லாம் ஆக வேணாம், யூஸ் பண்ணி நீ திருப்தியான அப்புறமா யூ கேன் சேவ் இட் அப்படின்னு ஹி இஸ் டெல்லிங் த அட்வைஸ். ஓகே, ஸோ டோன்ட் வரி, இந்த மாதிரி ஓவராக கஞ்சும் பிடிக்க வேணாம். Soon his father made him understand that savings is done after using the money for basic needs. தேவைக்கெல்லாம் யூஸ் பண்ணின அப்புறம் தான் நீ செலவு பண்ணணும் ஆர் சேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ செந்தில் bought நியூ புக்ஸ் டு டேக் நோட்ஸ் இன் ஹிஸ் கிளாஸ். சரி, அதுக்கப்புறமா செந்தில் என்ன பண்ணுறான், சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் பையிங் நியூ நோட்ஸ், நியூ புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். அது வரைக்கும் ஓல்டு புக் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறான். சரியா, செந்தில்ஸ் ட்ரீம் வாஸ் டு பை எ கேமரா. ஆனால் செந்திலுக்கு மனசில் ஒரு கேமரா வாங்கணும், கேமரா. ஓகே, ஸோ ஃபோட்டோவில் எடுக்கிறதுக்காக ஹீ லைக்ஸ் இட். ஸோ செந்திலுக்கு செல்ஃபியில் எடுக்கலான்னு சொல்லி கேமரா வாங்கணும் அப்பா அப்படின்னு பயங்கர ஆசை இருக்குது மனசில். At the end of the year, his father checked his savings and bought him the latest camera with his savings. சரி, அவனோட ஆசை நிறைவேற டைம் ஆயிடுச்சு. பை த எண்ட் ஆஃப் த இயர், அந்த இயர் முடியும் போது போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பார்த்தாக்கா நிறைய காசு வந்துருச்சு. 10 rupees 20 rupees போட்டு he got enough money to buy a camera. ஓகே, கேமரா வாங்குறது காசு வந்துருச்சு. கமலி had a clear plan. ஸோ இப்போ இதில் இன்னொரு பொண்ணு இருக்கிறா இல்லையா, சீனியர் கேர்ள் கமலி had a clear plan. She had a friend named ஆனந்தி. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிற ஆனந்திஸ் ஃபாதர் வாஸ் அ ஃப்ளூட்டிஸ்ட். ஸோ ஆனந்தியோட அப்பா புல்லாங்குழல் வாசிக்கிற ஒரு மேன். He lived in the same street. ஸோ அவங்களும் ஒரே தெருவில் ஒரே ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ த கேர்ள்ஸ் யூஸ் டு விசிட் ஈச் அதர் ஆஃபன். ஸோ கமலி யூஸ் டு கோ டு ஆனந்திஸ் ஹவுஸ், ஆனந்தி யூஸ் டு கம் டு கமலிஸ் ஹவுஸ். ஸோ அங்கேயும் போயிட்டுருக்குறாங்க இல்லையா. ஆனால் ஆனந்தியோட அப்பா ஒரு ஃப்ளூட்டிஸ்ட், புல்லாங்குழல் வாசிக்கிற திறமையான ஒரு மேன். ஆன் மெனி ஆஃப் தீஸ் அக்கேஷன்ஸ் ஆனந்தி யூஸ் டு டீச் ஹர் டு பிளே த ஃப்ளூட். ஸோ நிறைய டைமில் வந்து ஆனந்தி கமலி உனக்கு நான் ஃப்ளூட் வாசிக்க சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஆனந்தி யூஸ் டு டீச் ஹர் ஹவு டு பிளே ஃப்ளூட், எப்படி புல்லாங்குழல் வாசிக்கணும். கமலி ஆல்வேஸ் வாண்ட் டு பை எ ஃப்ளூட். கமலிக்கு ஒரு ஃப்ளூட் வாங்கணும், சொந்தமாக ஓனாக ஒரு ஃப்ளூட் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. At the end of 1 year, she managed to save some amount. ஸோ அந்த வருஷம் முடியும் போது கமலி ஆல்சோ சேவ்ட் சம் அமௌண்ட், ஒரு அமௌண்ட் அவள் சேவ் பண்ணிட்டா.
At that time, her father needed money urgently and asked if he could use her savings. அப்போ அந்த அப்பா வந்து பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, தங்கமே கமலி, என்னடா எனக்கு கொஞ்சம் காசு தேவை இருக்குது, உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்குது தரியா அப்படின்னு அப்பாவே பொண்ணுகிட்ட வந்து காசு கேட்குறாங்களாம். ஓகே, ஃபாதர் நீடட் மணி urgently and asked if he could use her savings. அந்த பொண்ணு சேவிங்ஸ்லேருந்து தரியாமா அப்படின்னு கேட்குறாங்க. He promised to return the money soon. Don't worry, உன் மணியை நான் எடுத்துகிட்டு ஓட மாட்டேன். I'll give you your money. உன்னோட மணி உனக்கு தந்துடுவேன். ஓகே, யூ ஜஸ்ட் இப்போ தற்சமே ஒரு ஹெல்ப்புக்காக கொடுடா. கமலி gave her savings to her father. ஓகேப்பா, உங்களுக்கு இல்லாத காசா, டேக் இட், எடுத்துக்கோங்க அப்படின்றா. Although she was proud of helping her father, she still wanted to buy the flute. அவளுக்கு அப்பாவை ஹெல்ப் பண்ணுற ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது, அப்பாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு. பட் ஸ்டில் ஷி வாண்டட் டு பை த ஃப்ளூட். ஃப்ளூட் வாங்கணும்னு பயங்கர ஆசை. ஓகே, ஃப்ளூட் மீன்ஸ் புல்லாங்குழல் வாங்கணும். ஷி வாஸ் டிசப்பாயிண்டட். Soon it was time to visit the village. அப்போது முதல்ல கொஞ்சம் ஐயோ நம்மளுக்கு இனி ஃப்ளூட் கிடைக்காதா அப்படின்னு ஒரு விரக்தி ஆயிடுச்சு, டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. Soon it was time to visit the village. சரி, இப்போது வில்லேஜ் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி, சான்ஸ் வருது. Everyone was happy to meet each other after 1 year. So 1 yearக்கு அப்புறமா they are meeting each other. On the day of car festival, இப்போ தேரோட்டம், தேர் திருவிழா டைமில் all the friends and relatives and neighbors, cousins, all are joining in one place. On the day of the car festival, the whole family gathered in the village. Whole family, எல்லா full ஃபேமிலியும் அந்த வில்லேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. Everyone in the family shared about the year gone one by one. So one by one, இந்த ஒன் ஃபுல் இயரில் என்ன நடந்தது எல்லாம் they are sharing. எல்லாம் சந்தோஷம், துக்கம், ஓகே, சொந்தக்கதை, சோகக்கதை எல்லாம் சொல்லி they are enjoying. After dinner, Senthil brought his new camera and told grandpa how he had saved and brought the camera. அப்புறம் ஓடி வந்து டின்னருக்கு அப்புறமா செந்தில் வந்து தாத்தா கிட்ட, தாத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இந்த வருஷம் ஃபுல்லும் காசை சேர்த்து வச்சு எனக்கு ஒரு நியூ கேமரா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்பா சிரமம் கொடுக்கவே இல்லையே, என்னோட மணிலேயே ஐ பாட் மை ஓன் கேமரா. ஓகே, ஸோ he's so happy how he had saved and brought camera. Grandpa was very proud and happy. He congratulated him. ஓகே செல்லமே, நீ அழகாக தாத்தா சொல்ல கேட்டிருக்கிற, தாத்தா உனக்கு எப்பயுமே நல்லது தான் சொல்லுவேன். ஸோ லைக் தட் grandpa was also very proud and happy. நல்ல ஹாப்பியாக இருக்கிறாங்க. Meanwhile, Kamali's father gave grandpa a gift and said something in his ears. ஸோ இந்த டைமில் கமலியோட அப்பா வந்து தாத்தா காதில் என்னமோ சொல்கிறாங்க, ஒன்று யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு grandpa smiled and called Kamali. அப்போ grandpa சிரிச்சிட்டு, கமலி செல்லமே கம் ஹியர் அப்படின்னு சொல்கிறாங்க. He gave her the gift. கமலிக்கு அவளுக்கே தெரியல, அப்படி இந்தடா இது உன்னோட கிஃப்ட், இந்த ஒரு வருஷம் நீயும் சேமிச்சிருக்கிற, நீயும் சேவ் பண்ணியிருக்கிற மணி, பட் யூ கேவ் இட் யுவர் ஃபாதர், நீ அப்பா கிட்ட கொடுத்து வச்சிருந்த காசு, அதுதான் இது. ஹர் சேவிங்ஸ் வர் யூஸ் டு பை தி கிஃப்ட். அந்த காசு தான் இந்த காசு. நவ் டேக் திஸ் கிஃப்ட், இட் இஸ் யாஸ். இனிமேல் இந்த புல்லாங்குழல், இந்த ஃப்ளூட் உனக்கு. கமலி eagerly opened the box and found the brand new flute. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா பியூட்டிஃபுல்லாக ஒரு நியூ பிராண்ட் ஃப்ளூட், ஓகே, புல்லாங்குழல் இருக்குது. Her eyes were moist with tears. அப்பா சஸ்பென்ஸான்னு சொல்லவே இல்லை, நினச்சி பார்க்கல அப்படின்னு, பிகாஸ் இட் வாஸ் லைக் அ ஷாக், இட் வாஸ் லைக் அ சர்ப்ரைஸாக இருக்குது. The whole family asked her to play the flute. ஓகே, இப்போ உனக்கு ஃப்ளூட் எல்லாம் வாசிக்க தெரியும் இல்லையா, ஸ்டார்ட் பிளேயிங், ஏதாவது ஒரு பாட்டுக்கு பாடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Kamali played a song that her friend had taught her. கமலிக்கு இப்போ கொஞ்சம் தெரியும், பிகினர் தானே. ஸோ ஆல்ரெடி ஹர் ஃப்ரெண்ட் ஆனந்தி யூஸ் டு ஹெல்ப் ஹர், கொஞ்சம் டீச் பண்ணாங்க இல்லையா. ஸோ கமலி கொஞ்சம் தெரியும். ஸோ ஷீ ஸ்டார்டட் டு ப்ளே ஒன் சாங், ஒரு பாட்டு பாடுறாங்க ஃப்ளூட் வச்சு. செந்தில் ஸ்டார்டட் கிளிக்கிங் பிக்சர்ஸ் ஆஃப் த ஈவெண்ட் வித் ஹிஸ் கேமரா. இப்போ செந்தில் கையில் என்ன இருக்குது,
கேமரா இருக்குது. ஸோ செந்தில் ஸ்டார்டட் கிளிக்கிங் பிக்சர்ஸ். கிளிக்கிங்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ ஜாலியாக இருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம், whenever we get money we have to save it. கமலி மாதிரி, செந்தில் மாதிரி we have to save money. We should not fully expense or we should not fully waste the money. காசை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம், அது செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ சம்பாதிக்க கற்றுக்கிட்டோம்னாக்கா இப்போவே இன் அவர் ஃப்யூச்சர், எதிர்காலத்தில் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி அது மணியோட வேல்யூ நம்மளுக்கு புரிஞ்சுக்கும். ஓகே சில்ட்ரன், ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட். டு நாட் மிஸ் டு வாட்ச் அதர் லெசன்ஸ் explanation videos, book back exercise videos, bridge course, guided reading and other things. Thank you children.